السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر: ما يكون من نجوى ثلاثة إلا هو رابعهم ولا خمسة إلا هو سادسهم. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: مفاتيح الجنة شهادة أن لا إله إلا الله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தஆலா அவனை ஞாபகம் செய்யக்கூடிய இது போன்ற திக்ரு மஜ்லிஸ்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும், மேலும் அதில் அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் உரிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற திக்ரு மஜ்லிஸ்கள் ஏற்பாடு செய்வதற்குரிய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹை விட்டும் சிந்தனையால் தூரமாகி கொண்டே இருக்கிறோம். அல்லாஹை விட்டு எத்தனையோ விஷயங்களில் நாம் அவனிடத்தில் பாராமுகமானவர்களாக பொறுப்போக்கானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த தன்மைகளை மாற்றி அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்குரிய வழிமுறைகள் என்ன? அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய வழிமுறை என்ன? அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அல்லாஹ் என்றால் யார்? நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் என்ன ஒரு இணைப்பு இருக்கிறது? அல்லாஹ் நம்மை படைத்து அப்படியே விட்டு விட்டானா? அல்ல அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாக்கிறானா? நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் என்ன தொடர்பு இருக்கிறது? அல்லாஹ் எங்கே தான் இருக்கிறான்? அல்லாஹ் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இது போன்ற மஜ்லிஸ்களை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். நாம் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வணக்கசாலிகளாக நாம் இருக்கிறோம். உதாரணமாக நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், திக்ருகள் செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், மற்ற இன்னும் சில வணக்க வழிபாடுகள் நாம் செய்ய தான் செய்கிறோம். இதையெல்லாம் யாருக்காக வேண்டி செய்கிறோம் என்று கேட்டால் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தொழுகை நம்ம தக்பீர் கட்டணும். மக்ரிப் தொழுது அல்லாஹ்வுடைய கிருபையில் என்ன நியத்து வச்சு தக்பீர் கட்டணும்? எல்லாம் இந்த மக்ரிபுடைய பரவான 3 ரக்காத்துகளை கிப்லாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்பற்றி அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறேன் என்று நியத்து வச்சு, நோன்பு வைக்கும்போது அப்படிதான் நியத்து வைக்கிறோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்ஆன் ஓதுறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி திக்ரு செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் ஹஜ்ஜி செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் சதகா செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் ஏழைகளுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று எந்த ஒரு நல்ல அமல் செய்தாலும் அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறோம் என்று நியத்து வைக்கிறோம். பாவமான காரியங்களை விட்டு நாம் தவிர்ந்து கொள்வோம் என்று சொன்னால் அதுவும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே தவிர்ந்து கொள்கிறேன் என்று நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் பார்க்குறான், அல்லாஹு தஆலா அவனுக்கு பிடிக்காத செயலாக இது இருக்கு, பொய் சொன்னால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, புறம் பேசினா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று சில காரியங்களை அல்லாஹ்வுக்கு பயந்து நாம் என்ன செய்கிறோம்? விட்டுவிடும். விளைஞ்சிங்களா? அப்போ நம்முடைய நல்லது கெட்டது எல்லாவற்றையும் நாம் யாருக்காக செய்கிறோம்? அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறோம்.
ஆனால் நாம் அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த அமலை அந்த அல்லாஹ்விடத்தில் நம்ம ஒப்படைத்தோமா என்று நம்ம கவனிக்க தவறிட்ட அன்பர்களே. உதாரணமாக ஒரு கிதாப் ஒன்று வாங்குகிறோம், அல்ல ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்குகிறோம். யாருக்கு இந்த கிஃப்ட்டு என்று கேட்டால் ஒரு நண்பருடைய பெயரை சொல்லி அந்த நண்பருக்காக வேண்டி இந்த கிஃப்ட்டு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி என்ன செய்கிறோம்? நண்பருக்காக வேண்டி கிஃப்ட்டு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த கிஃப்டை கொண்டு போய் அந்த நண்பர் இடத்துல ஒப்படைக்கவே இல்லை. அந்த கிஃப்டை கொண்டு போய் அந்த நண்பரிடத்தில் நாம் ஒப்படைக்கவே இல்லை. ஆனால் காலம் முழுவதும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், யாரெல்லாம் இந்த கிஃப்ட்டு யாருக்குப்பா வாங்கினேன், என்னுடைய இந்த ஃப்ரெண்டுக்காக வேண்டி வாங்கினேன் என்று நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த கிஃப்டை கொண்டு போய் அந்த நண்பரிடத்தில் நம்ம ஒப்படைக்கவில்லை என்று சொன்னால் அந்த கிஃப்ட்டு வாங்கியதுடைய நோக்கமே நிறைவேறாமல் போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுதேன் என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த தொழுகை அல்லாஹு தஆலாவிடத்தில் போய் சேர்ந்ததா என்று நாம் சிந்தித்து பார்த்து அந்த தொழுகை போய் சேர்ந்து விட்டது என்ற அடையாளங்கள் நமக்கு தெரிந்தது என்று சொன்னால் நம்முடைய தொழுகையுடைய நோக்கத்தை அல்லாஹு தஆலா நிறைவேற்றிட்டான். அந்த தொழுகை அல்லாஹு தஆலாவிடத்தில் போய் சேரலை என்ற அடையாளங்கள் நம்மிடத்தில் வெளிப்பட்டது என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? அந்த தொழுகையுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றாதவர்களாக நம்ம ஆக்கிட்டோம் அன்பர்களே. அப்போ அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்த ஒரு செயலும் நான் செய்தாலும் அந்த செயல் அந்த யாருக்காக வேண்டி செய்யப்பட்டதோ அவரிடத்துல போய் சேர்ந்தாதான் அந்த நோக்கம் நிறைவேறும். இன்னொன்று, அதே மாதிரி ஒரு கிஃப்ட்டை நம்ம வாங்குகிறோம். நான் கேட்குறேன், யாருக்குப்பா இந்த கிஃப்ட்டு வாங்கினேன் அப்படின்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, நான் ஷாஜஹான் பாய்க்காக வேண்டி இந்த கிஃப்ட்டு வாங்கினேன் அப்படின்னு என் தம்பி சொல்கிறாரு. ஷாஜஹான் பாய் யாருன்னு தெரியுமாப்பா உனக்கு அப்படின்னு கேட்டேன். யாருன்னே தெரியாது எனக்கு. அவரை பார்த்துருக்கியா? அவரை நான் பார்த்தது இல்லை. அவர் எந்த ஊருக்கார் தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்போ யாருக்குப்பா இந்த கிஃப்ட் வாங்கினேன்? ஷாஜஹான் பாய்க்காக வேண்டி வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் அவரை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? வீணான முறையில் அந்த காசு என்ன செஞ்சுருக்காரு? செலவு பண்ணியிருக்கிறாரு. அந்த கிஃப்ட்டு யாருக்காக வேண்டி வாங்கினா அவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்க முடியாத ஒரு தன்மை உள்ளாரோ அவர் போயிட்டார். இப்போ இதே மாதிரி தான் நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறேன், அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் ஜக்காத்து கொடுக்குறேன் என்று நாம் சொல்கிறோம். அல்லாஹ்னா யாரு அப்படின்னு கேட்டால் நம்மால் பதில் சொல்ல முடியுதா என்று பார்த்தா எல்லோரும் சொல்லக்கூடிய பதிலை சொல்லிடலாம். அல்லாஹ் என் ரப்பா இருக்கிறான், அல்லாஹ் தஆலா என்னுடைய தேவை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் தான் என்னை வாழ வைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ அதை நாம் என்ன செய்யலாம்? சொல்லிக்கலாம். நாம் அந்த அல்லாஹ்வை நாம் உணர்ந்தோமா? அந்த அல்லாஹ் தஆலாவை பற்றி நாம் தெரிந்து கொண்டோமா? நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் என்ன தொடர்பு தெரிஞ்சுக்கிட்டோமா? வழங்குதலா அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? சொன்னோம் பார்த்தீங்களா, ஷாஜஹான் பாய்க்காக வேண்டி கிஃப்ட்டு வாங்கினார். ஷாஜஹான் பாய்னா யாருன்னே தெரியலை முதல் விஷயம். ரெண்டாவது, அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியலை, அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியலை. இப்போ அந்த கிஃப்ட்டை கொண்டு போய் அவரிடத்துல ஒப்படைக்க முடியுமா? முடியவே முடியாது. இதே போல் நம்ம அல்லாஹ்வை வணங்குறோம், அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு தெரியலை, அந்த அல்லாஹ்வை பற்றியும் தெரியலை, அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதுவும் தெரியலை என்று சொன்னால் நாம் நம்முடைய தொழுகையை அல்லாஹ் தஆலாவிடத்தில் பரிபூர்ணமான முறையில் ஒப்படைக்க முடியாது. புரிஞ்சுங்களா? அந்த அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பை தான் அல்லாஹ் தஆலா அந்த மஜ்லிஸின் மூலம் நமக்கு ஏற்படுத்தி தந்துக்கிட்டே இருக்கான். நம்முடைய வணக்கத்தை அல்லாஹ் தஆலா அலங்காரப்படுத்துவதற்காக வேண்டி. இப்போ அல்லாஹ்வை விளங்காமல் ஒருத்தர் தொழுதாரு, அவர் தொழுக கூடாதா என்று பார்த்தா தொழுக கூடிடும். ஆனால் அல்லாஹ் எதுக்காக வேண்டி தொழுக சொன்னால் அந்த நோக்கம் நிறைவேறாது. அப்படி தானே? ஒருத்தர் தொழுதாரு, அல்லாஹ்வுடைய சிந்தனையே இல்லாமல் தொழுதாரு, மார்க் அடிப்படையில் தொழுகை என்ன ஆயிடுச்சு? அல்லாஹ் தஆலா இடத்துல கபூல் ஆயிடுச்சு. ஆனால் அல்லாஹ் எதுக்காக வேண்டி தொழுக சொன்னால் அந்த நோக்கம் நிறைவேறியதா என்று பார்த்தா அந்த இடத்துல அந்த நோக்கம் நிறைவேறலை. அல்லாஹ் சொல்கிறான், அஃபிமி ஸலாத்த லிதிக்ரி, என்னை ஞாபகம் செய்வதற்காக வேண்டி தொழுகுங்கள். அப்போ தொழுகையுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வை ஞாபகம் செய்வது தான் தொழுகையுடைய நோக்கம்.
அந்த தொழுகையில் அல்லாஹு தாலாவுடைய சிந்தனை இல்லை என்று சொன்னால் தொழுகை நிறைவேறிடும், நோக்கம் நிறைவேறாது. தொழுகை நிறைவேறிடும், நோக்கம் என்னவாகாது, நிறைவேறாது. ஒரு பையன் 12வது வரைக்கும் ஸ்கூல் போகிறாரு, தினமும் போகிறார், ஒரு நாள் விடாமல் லீவ் இல்லாமல் போய்கிட்டே இருக்கிறாரு. 12th பாஸ் ஆகிட்டார். 12th என்ன செஞ்சார், பாஸ் ஆகிட்டார். ஆனால் அவங்க அப்பா அம்மாவுடைய நோக்கம் என்ன, என் பையன் ஃபஸ்ட் கிளாஸில் என்னவாகணும், பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். ஆனால் அவர் பாஸ் ஆனது ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்கார். என்ன நிறைவேறிடுச்சு, ஸ்கூல் போனதுடைய அந்த செயல் என்னவாயிடுச்சு, நிறைவேறிடுச்சு. ஆனால் பெற்றோர்கள் நோக்கம் அங்கே நிறைவேறியதா, நோக்கம் நிறைவேறலை. அதே போல் தொழுகை நிறைவேறிடுச்சு, தொழுகையுடைய நோக்கம் நிறைவேறியதா என்று பார்த்தா நோக்கம் நிறைவேறலை. அப்போ அல்லாவை எப்படி நினைத்து கொண்டு எப்படி தொழுகிறது என்று சொன்னால் அல்லாவை விளங்கினாதான் அல்லாவை நினைக்கவே முடியும். அல்லாவை விளங்காமல் நம்ம நினைக்க முடியுமா என்று பார்த்தா நினைக்க முடியவே முடியாது. இந்த டவர் ஃபேன் அப்படி சொன்னால் சிந்தனை வருது இல்லை, ஏன் டவர் ஃபேன் சொன்ன சிந்தனை நமக்கு வருது, அதை நம்ம பார்த்துருக்குறோம், அதை நம்ம விளங்கியிருக்கிறோம், அதனால் என்னவாகுது, நமக்கு சிந்தனை வருது. அமீபா அப்படின்னு நான் சொன்னேன், உங்களுக்கு விளங்க வருதா? அமீபான்னு ஒரு உயிரினம் இருக்குது, ஒரு செல் உயிரி சொல்லுவாங்க, அமீபா. அது நம்ம சிந்தனை வருதா பாருங்கள். ஏன்னா அதை பற்றி நமக்கு என்னவாகலை, இல்மு இல்லை, அதை பற்றி நமக்கு தெரியலை, அதனால் அதனுடைய சிந்தனை நமக்கு வரலை. இப்போ தொழுகையில் அல்லாஹ்வை சிந்திங்க, நோன்புல அல்லாஹ்வை சிந்திங்க, திக்ரு செய்யும்போது அல்லாஹ்வை சிந்திங்க, குர்ஆன் ஓதும்போது அல்லாஹ்வை சிந்திங்க என்று சொன்னால் அதை சிந்தனை எப்போ நமக்கு வரும், அதை பற்றி தெரிஞ்சாதான் நமக்கு சிந்தனை வரும். அல்லாஹ்வை பற்றி தெரிந்தால்தான் நமக்கு சிந்தனை வருமே தவிர அல்லாஹ்வை பற்றி தெரியாமல் நமக்கு எப்படி சிந்தனை செய்ய முடியும் என்று பார்த்தா முடியவே முடியாது. அப்போ அல்லாஹ்னா யாரு என்று பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்னா யாரு, நாம் செய்யக்கூடிய வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தாலா. அல்லாஹ் யார், நாம் எந்த ஒரு வணக்கம் செய்கிறோமோ அந்த வணக்கத்திற்கு தகுதியானவன் யார், அல்லாஹு தாலா. அப்படி என்ன அல்லாஹு தாலாவோட தகுதி இருக்கு, எந்த தகுதியின் காரணத்தினால் அல்லாஹ்வை நாம் வணங்குகிறோம் என்று பார்த்தால் நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் தான் இருக்கிறோம். அல்லாஹ்வை தவிர வேறு எந்த ஒரு வஸ்துவும் நம்முடைய அணுவளவு தேவையையும் பூர்த்தி செய்யவே செய்யாது. பெற்றோர்களை கொண்டு நம்முடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான், கணவனை கொண்டு நம்முடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான், மனைவியை கொண்டு நம்முடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான், பிள்ளைகளை கொண்டு நம்முடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். எல்லா மஹ்லூக்கை கொண்டும் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. எந்த ஒரு வஸ்துவை கொண்டு நம்முடைய தேவை பூர்த்தி ஆனாலும் அந்த வஸ்து நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யல, அந்த வஸ்துவை கொண்டு யார் தேவையை பூர்த்தி செய்கிறா, அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். அப்போ என்னுடைய ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான். அந்த தகுதி அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எனவே வணங்க தகுதியானவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான். இப்போ நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீர் கட்டுறோம். இப்போ அல்லாஹ்வை எப்படி சிந்திக்கிறது என்று பார்த்தால் அல்லாஹு தாலாவை கையை தூக்கக்கூடிய நேரத்தில் கையை தூக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு சொந்தம் இல்லை. அப்போ கையை தூக்கணும் என்பது நம்முடைய தேவை. அந்த தேவை யார் பூர்த்தி செய்கிறான், அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். யாரெல்லாம் என் கையை நீ தான் தூக்க வைக்கிற, மனசால நம்ம சிந்திக்கிறோம். நீதான் எல்லாம் தக்பீர் கட்ட வைக்கிற, அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறோம். அதை ஓத வைக்கிறது யாரு, அல்லாஹு தாலா. அந்த இல்மை வெளியாக்குறது யாரு, அல்லாஹு தாலா. எங்கே ஸ்டோரேஜில் இருக்கா அல்ஹம்துலில்லாஹ், எங்கே போய் ஸ்டோரேஜில் இருக்கா, இல்லவே இல்லை. அப்போ கரெக்டாக அந்த நேரத்தில் வெளியாக்குற பாருங்க, சனா எப்போ ஓதணும், அல்ஹம்துலில்லாஹ் எப்போ ஓதணும், துணேஸ்வரா எப்போ ஓதணும், அதை வெளியாக்குறான் பார்த்தீங்களா. அது வெளியாகக்கூடிய நேரத்தில் யாரெல்லாம் நீ தான் இந்த ஸ்டோராக்களை ஓத வைக்கிற, நீ தான் என்னை நிற்க வச்சிருக்கிற. நிற்கக்கூடியது நம்முடைய தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்கிறது யாரு, அல்லாஹு தாலா. என்னை யாரெல்லாம் நீ தான் நிற்க வைக்கிற, ருக்கு செய்கிறோம், நீ தான் எல்லாம் ருக்கு செய்ய வைக்கிற. கரெக்டாக அந்த முட்டியை பிடிப்பதற்கும் கரெக்டாக முதுக வளைக்கிறது, இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் ருக்கு செய்ய முடியும். இதையெல்லாம் சரியான முறையில் செய்ய வைப்பவன் யார், அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாருமே இல்லை.
அப்போ ருக்குல யாரெல்லாம் நீ தான் என்ன ருக்கு செய்ய வச்ச, அங்கே ருக்குல சுப்ஹான ரப்பியல் அஸீம் ஓதுறோம், அது ஓதக்கூடிய நேரத்தில் நீ தான் எல்லாம் ஓத வைக்கிற. இப்படியே சஜிதா செய்கிறோம், சஜிதாவில் எழுந்து உட்காடுறோம், சலாம் கொடுக்கும் வரை ஒவ்வொரு செயலையும் யாரெல்லாம் நீ தான் செய்ய வைக்கிற, நீ தான் செய்ய வைக்கிற என்று மனதால் நாம் நினைத்து கொண்டே தொழுதோம் என்று சொன்னால், இப்போ நம்ம யாரை தொழுகிற நினைச்சோம்? அல்லாஹ் தொழுகையில் நினைத்தோம். அல்லாஹ் தொழுகை எதுக்கு நம்ம கடமையாக்கணும்? அவனை நினைப்பதற்காக வேண்டி கடமையாக்கணும். தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மனைவியுடைய சிந்தனை வருது, மனைவியுடைய சிந்தனை வருது. அப்போ மனைவியை நினைச்சதா ஆகுமா, அது அல்லாஹ் நினைச்சதா ஆகுமா? மனைவியை நினைச்சதா தான் ஆகும். மனைவியுடைய சிந்தனை வந்த உடனே யாரெல்லாம் இந்த மனைவியை கொண்டு என் தேவை நீ தான் எல்லாம் பூர்த்தி செய்கிற என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய சிந்தனையாக போயிடும். தொழுகக்கூடிய நேரத்தில் கடையுடைய சிந்தனை வருது, வெறும் கடையுடைய சிந்தனை வந்தது என்று சொன்னால் அது அல்லாஹ் மறந்துதா போயிடும். கடையுடைய சிந்தனை வந்த உடனே எல்லாம் இந்த கடையை கொண்டு என்னுடைய தேவை நீ தான் எல்லாம் பூர்த்தி செய்கிற, அது அல்லாஹ்வுடைய சிந்தனையாக போயிடும். இப்படி துன்யாவில் எந்த வஸ்து நம்முடைய சிந்தனையில் வந்தாலும் அதை கொண்டு எல்லாம் நீ தான் தேவையை பூர்த்தி செய்கிறாய் என்ற சிந்தனை வந்தது என்று சொன்னால் அந்த சிந்தனை அல்லாஹ்வுடைய சிந்தனையாக போயிடும், அந்த வஸ்துவுடைய சிந்தனையாக போகாது. இப்போ அந்த தொழுது முடிக்கும் வரை நம்ம யாருடைய சிந்தனை தொழுதுருப்போம்? அல்லாஹு தாலாவுடைய சிந்தனை தொழுதுருப்போம். இப்போ அல்லாஹ் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? எனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள சம்பந்தம் என்ன? நான் தேவையுடையவன், அல்லாஹ் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன். நான் தேவையுடையவன், அல்லாஹு தாலாவுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன். இதான் எனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு. நான் அடிமை, அவன் என்னுடைய எஜமான். நான் அல்லாஹ் அடிமை, என்னுடைய எஜமான் யாரு? அல்லாஹு தாலா. நான் மர்பூப், அல்லாஹு தாலா ரப்பு. நான் உணவளிக்கப்படுபவன், அல்லாஹ் உணவளிக்க கூடியவன். உணவு என்பது என்னுடைய தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான். இப்படியே காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை கோடான கோடி தேவைகள் நமக்கு இருக்கு. அந்த கோடான கோடி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான். அந்த அல்லாஹுக்கு நம்முடைய பணிவை வெளியாக்கக்கூடிய ஒரு முறை தான் தொழுகை. விளஞ்சிங்களா? இப்போ அந்த தொழுகையில் நம்ம யாரை நினைக்கணும்? அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். எல்லாம் நீ தான் என்னை காலையில் எழுப்பி விட்டது நீ தான், ஏன்னா நீ தான் சலாமத்தான முறையில் இது வரைக்கும் எல்லா உறுப்புகளையும் நீ தான் இயக்கிக்கிட்டு இருக்க. என் கண்ணு காது எல்லா உறுப்புகளையும் சலாமத்தான் நீ தான் செயல்பட வச்சுக்கிட்டு இருக்க என்ற தொழுகையில் நாம் நினைப்போம் என்று சொன்னால் இது அல்லாஹ்வை நினைத்ததாக ஆகுமே தவிர அந்த வஸ்துவை நினைத்ததா ஆகவே ஆகாது அன்பர்கள். இப்படியே தொழுது முடிக்கும் வரை அதே போல் நோன்பு வைக்கிறோம். எல்லாம் சாப்பாட்டை கொண்டு எப்படி எனக்கு ஒரு தெம்பு கிடைக்குதோ அந்த தெம்பை சாப்பாடு கொடுக்கல, நீ தான் எல்லாம் கொடுக்குற. இப்போ உனக்காக வேண்டி நான் நோன்பு வச்சிருக்கிறேன், உன்னிடத்திலிருந்து தெம்பு வெளியாகுதே தவிர உணவை கொண்டு தெம்பு வெளியாகலையா அல்லாஹ் என்று அந்த உணவில் நாம் நோன்பு வைப்போம் என்று சொன்னால் அந்த நோன்பு முழுவதும் நம்ம அல்லாஹ்வை ஞாபகம் செஞ்சோன்னு அர்த்தம். அந்த நோன்பு முழுவதும் யாரை ஞாபகம் செஞ்சிட்டோம்? அல்லாஹ்வை ஞாபகம் செய்தோம். இதே போல ஒவ்வொரு செயல் செய்யக்கூடிய நேரத்திலையும் எல்லாம் நீ தான் தேவை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிற என்று சிந்தித்து கொண்டே நாம் செயல்பாடுகளை செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுக்கும் நமக்கும் மத்தியில் ஒரு சின்ன ஒரு கேப்பு கூட உண்டாகாது. இப்போ அல்லாஹ்னா யாரு? என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன், என்னுடைய வணக்கத்திற்கு தகுதியானவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான். அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அடுத்த கேள்வி வருது பார்த்தீங்களா? அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? எல்லா மதத்தினரிடத்துலையும் போய் கேட்டால் அவர்களுடைய தெய்வத்துடைய பெயரை சொல்லி கேட்டால் அவங்க கரெக்டாக கையை காட்டுவாங்க. என்ன செய்வாங்க? கையை காட்டுவாங்க. என் கடவுள் இங்கே இருக்கிறாரு, என் கடவுள் அங்கே இருக்கிறாரு. கிறிஸ்டின் இடத்துல போய் கேட்டால் அவங்க என்ன செய்வாங்க? சர்ச்சில் கையை காட்டி இவங்க தான் என்னுடைய கடவுள் சொல்லுவாங்கல்ல. இப்போ நம்ம இடத்துல வந்து கேள்வி கேட்குறாங்க, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அவர் மாற்று மதத்தில் எப்படி உறுதியாக சொன்னாங்களோ அந்த மாதிரி நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுதா? யோசிச்சு பார்க்கணும்ல. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? பாத்தில் வளைஞ்சிகளா அவர்கள் அதில் உறுதியாக இருக்கிறாங்க. நம்ம ஹக்கில் இருக்கிறோம், உண்மையான மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம். நாம் உண்மையான கடவுளை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறோம். அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்ற கேள்விக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்களிடத்தில் உறுதியான பதில் இல்லை. உறுதியான பதில் அவர்களிடத்துல இல்லை. விளைஞ்சிக்கலாம். இந்த அளவு விளைவிக்கிங்க அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று இப்போ கேட்டால் இப்போ இந்த அளவு விளைவிங்க அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் எல்லா வஸ்துக்களுடனும் இருக்கிறான், என்னுடனும் அல்லாஹு தஆலா இருக்கான். இதுதான் அஹ்லே சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையும், இதுதான்
குர்ஆன்லேயும் அல்லாஹ் தஆலா அதான் சொல்லி காட்டுறான், வஹுவ மஅகும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடன் அல்லாஹ் தஆலா இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சவுரு குகையில் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அங்கே இருக்கிறாங்க. எதிரிகள் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியே யார் நிற்கிற? அபூஜஹல், உத்துபா, இது போன்ற பெரும் காஃபியர்கள், வன் காஃபியர்கள், கருணையே இல்லாத காஃபியர்கள் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு உள்ளே இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கேட்குது. அவர்கள் கூட ஒரு ஜோசியக்காரன் இருந்தான். அபூஜஹல் கூட ஒரு ஜோசியக்காரன் இருந்தான். அந்த ஜோசியக்காரங்கிட்ட கேட்குறாங்க, நீ அந்த நட்சத்திர கணக்கு போடுவியே, அந்த நட்சத்திர கணக்கு போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அவர் உட்காந்து கணக்கு போடுறாரு. புரிஞ்சில, நஜ்முடைய கணக்கு நட்சத்திரம் போடுறாரு. போட்டுட்டு சொல்கிறாரு, நாம் நிற்கக்கூடிய இந்த இடத்தை தாண்டி அவர்கள் போவதற்கு வாய்ப்பில்லை. ஒன்று போயிருந்தால் இங்கேருந்து நேராக வானத்துக்கு போயிருக்கணும், இல்லை நேராக பூமிக்கு அடியில் போயிருக்கணும். இதை தாண்டி அவங்க போக வாய்ப்பில்லை. நாம் பேசுவதே அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி கரெக்டாக சொல்கிறார். அப்படி யார் கரெக்டாக சொல்கிறாங்க? நட்சத்திரம் ஜோசியக்காரர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஜோசியக்காரர் சொல்கிறார், ஒன்று போயிருந்தா வானத்துக்கு போயிருக்கணும், அல்லது பூமிக்கு அடியில் புதைஞ்சி போயிருக்கணும். இதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பில்லை. நம்ம பேசுறதை கேட்குறாங்க, ரெண்டு பேருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். புரிஞ்சிங்களா? இப்போ அபூஜஹல் இத்தனை வருடமாக அந்த ஜோசியக்காரருடைய சொல்லை உறுதியாக நம்பிக்கிட்டு இருந்த அந்த அபூஜஹல் சொல்கிறாரு, விளையாட்டாக சொல்லாதப்பா, நம்ம இங்கே தான் இருக்கிறோம், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பாலைவனமாக இருக்குது, எங்கேயும் தெரியவே இல்லை அப்படி சொல்லிட்டு போயிருந்தால் அந்த குகைக்குள்ளே தான் போயிருக்கணும். அந்த குகைக்குள்ளே போகிற வழியில் பார்த்தா ஒரு சிலந்தி கூடு கட்டியிருக்கு, சிலந்தி வலை பின் இருக்குது. ஒரு ஆள் உள்ளே போவதாக இருந்தால் அந்த வலை பிஞ்சி போகாமல் எப்படி உள்ளே போக முடியும்? வலை நல்லா தானே இருக்குது. அதே போல் புறா முட்டை போட்டிருக்கு, ஒரு கூடு கட்டி புறா முட்டை போட்டிருக்கு. ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துல புறா என்ன செய்யாது? முட்டை போடாது. அப்போ இங்கே யாருமே இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா? அபூஜஹல் சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க, யார் சொல்லலாம், நம்ம பேசுறது என்ன செய்யுது? அவர்கள் பேசுவது நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு, அவர்களுடைய கால் நமக்கு தெரியுது, கொஞ்சம் குனிஞ்சி பார்த்தாங்கன்னு சொன்னால் நம்மளை பார்த்துருவாங்க, என் உயிர் போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, உங்களை ஏதாவது செஞ்சுருவாங்களோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பதறாங்க. யார்? அபூபக்கர் தான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹஸன், கவலைப்படாதப்பா, இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். என்ன வார்த்தை சொன்னாங்க? லா தஹஸன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய ஒரு பிரதிபலிப்பை உண்டாச்சு. இதுவரைக்கும் அந்த ஜோசியக்காரனை நம்பிக்கொண்டிருந்த அபூஜஹலை நம்பாதவனாக ஆக்கிடுச்சு. சிலந்தி வலையை பின்ன வச்சுட்டான் அல்லாஹ் தஆலா, புறாவை முட்டை போட வச்சுட்டான். இப்போ நாம் அந்த உணர்வோடு நாம் இருந்தோம் என்று சொன்னான், யா அல்லாஹ் நீ என் கூட இருக்கிற, என் கூட நீ இருக்கிற, என் கூட நீ இருக்கிற என்ற சிந்தனையில் நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா கவலைகளையுமே அல்லாஹ் தஆலா நீக்கிறோம். முதல் சொல்லாது, லா தஹஸ, கவலைப்படாது, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். அவன் யாரு? எல்லாவற்றையுமே அடக்கி ஆளக்கூடிய வல்லமுள்ளவன் அல்லாஹ் தஆலா. எதையும் எப்படியும் மாற்றக்கூடிய வல்லம் அல்லாஹ் தஆலாவுக்கு இருக்கு. விளஞ்சிங்க, மேலே பார்த்து எரியக்கூடிய தீபத்தை கீழே பார்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? அல்லாஹ்வுக்கு இருக்கு. விளஞ்சிங்களா? தண்ணி பள்ளத்தை நோக்கி ஓடக்கூடிய தண்ணியை மேட்டை நோக்கி ஓட வைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? அல்லாஹ்வுக்கு இருக்கு. எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள அந்த அல்லாஹ் தஆலா நம்முடன் இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உணர்வுல சொன்னாங்க. எல்லாம் துன்யாவே மாற்றி காட்டணும். துன்யாவே என்ன செஞ்சிட்டான்? அல்லாஹ் தஆலா மாற்றிட்டான். வளைஞ்சிரா உள்ளதான் போயிருக்கிறாங்க, ஆனால் சிலந்தி வலை பிய்யாமல் அல்லாஹ் தஆலா வச்சிருந்தான். ஆள் இருக்கவே என்ன செஞ்சிருந்தான்? அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல புறாவை முட்டை போட வச்சான். இது உலகத்துக்கு மாற்றமான ஒரு செயல் அல்லாஹ் நடைமுறைப்படுத்தி காட்டணும். இந்த உணர்வு, அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான், நான் எங்கேயோ இருக்கிறேன் என்ற சிந்தனை இருக்குதே, இது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு சிந்தனை. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? என் கூட இருந்து என்னுடைய தேவைகளை அவன் அறிந்து புரிந்து பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அல்லாஹ் தஆலா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌனை விட்டு அவங்களுடைய 5 லட்சம் ஈமான் கொண்ட மக்களை கூப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. ஃபிரௌன் இடத்துல தப்பிச்சு வராங்க.
பின்னாடி ஃபிரௌன் 5 லட்சம் படையோட அவர்களை துரத்திக்கிட்டு வரான். அந்த 5 லட்சம் பேரையும் கொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஃபிரௌன் 5 லட்சம் பேரை படையோடு கூப்பிட்டுட்டு வரான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய சகாக்கள் 5 லட்சம் பேர் அவங்க கூப்பிட்டுட்டு போகிறாங்க. பனி இஸ்ரவேலர் அவங்க கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஒருத்தர் இடத்துல கூட நல்ல ஆடை கூட இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை. ஃபிரௌன் இடத்துல வேலை செய்யும் போது கூட மரவள்ளி கிழங்கு, அந்த வெங்காயம், முள்ளங்கி தான் கொடுத்து வேலை வாங்கணும். பச்சை எல்லாம் பச்சையாக சாப்பிட்ற மாதிரி தான் கொடுத்து வேலை வாங்கணும். அப்போ அவங்க உடம்பு எந்தளவுக்கு தெம்பாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய படையை 5 லட்சம் பேரும் ஆயுத பாணிகளாக வந்தாங்க. எல்லார் இடத்துலையும் பயங்கரமான ஆயுதம் இருக்குது. அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 5 லட்சம் பனி இஸ்ரவேலர்களை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. போகக்கூடிய நேரத்தை கடைசியில் பார்த்தா செங்கடல் வந்துடுச்சு, கடல் வந்துடுச்சு. அப்போ கூட இருந்த மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, மூசா நபி அவர்களே, நாங்கள் ஃபிரௌன் இடத்துல இருந்தாலாவது நாங்கள் ஏதாவது வேலை செஞ்சு முள்ளங்கி எதையாவது சாப்பிட்டு உயிரோடு இருந்திருப்போம். இந்த மாதிரி கொண்டு வந்து எங்களை இந்த இடத்துல நிப்பாட்டிட்டீங்களே, போனால் கடலில் விழுந்து சாகணும். இங்கேயே நின்று கொண்டிருந்தால் ஃபிரௌனுடைய படம் வந்து நம்மளை வெட்டி சாவடிச்சிருவாங்க. இப்படி நடு சந்தியில் கொண்டு வந்து எங்களை நிப்பாட்டிட்டீங்களே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திட்டுறாங்க. கூட இருக்கிறவங்க திட்டுறாங்க. எதிரில் கடல் இருக்குது. கூட இருக்கிறவங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆப்போசிட் ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நின்றா என்னவாகும்? ஃபிரௌனுடைய படம் வந்துடும். 3 பிரச்சனையில் யார் மாட்டிக்கிட்டா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மாட்டியிருக்காங்க. ஒன்று எதிர்காலத்தில் என்ன இருக்குது? கடல் இருக்குது, அதுவும் ஆபத்து. கூட இருக்கக்கூடிய நிகழ்காலம், கூட இருக்கக்கூடிய யாரெல்லாம் தன்னுடைய நண்பர்களாக இருந்தாங்களோ அவங்களாம் இப்போ எதிரியாக மாறுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கோபம் என்னவாகுது? அதிகமாகிக்கிட்டே இருக்கு. வருங்காலம், அதுவும் பார்த்தா ஃபிரௌன் வந்தானோ அது என்ன ஆகிடும்? நம்மளை கண்டிப்பாக கொன்றுவான். இப்போ அந்த மக்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சத்தம் போடுறாங்க, திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அமைதியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்ன மழிய ரப்பி, என் கூட என் ரப்பு இருக்கிறான், யஹ்தீனி, அவன் எனக்கு வழி காட்டுவான். உங்களுடைய அறிவுக்கு தான் வழி தெரியலை, எனக்கு என்னவாகலை, வழி தெரியலை. ஆனால் என் கூட இருக்கக்கூடிய ரப்பு இருக்கிறானே, அவன் எல்லாவற்றையும் நிகழ்த்தாட்டக்கூடிய வல்லமுள்ளவனாக அவன் இருக்கிறான். அந்த ரப்பு என் கூட இருக்கிறான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்களா? என் கூட என் ரப்பு இருக்கிறான், இன்ன மழிய ரப்பி, என் கூட என் ரப்பு இருக்கிறான், யஹ்தீனி, அவன் எனக்கு நேர் வழி காட்டுவான். வணஞ்சிங்களா? அப்படிங்கிற வார்த்தை சொன்னாங்க, உறுதியாக சொன்னாங்க. உடனே அல்லாஹ் தஆலா வஹி இறக்குனான். மூசா நபி அவங்களே உங்கள் கையில் இருக்கக்கூடிய அசாவால் கடலை அடிங்க, கடலை ஓங்கி ஒரு அடி அடிங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அதே மாதிரி ஓங்கி ஒரு அடி அடித்தாங்க. 12 பாதியாக அது பிரிஞ்சிடுச்சு. கடல் தண்ணி அப்படி எழுந்து சுவர் மாதிரி நிற்கிது. அப்படியே தண்ணியில் அல்லாஹ் சுவரை கட்டி காட்டணும். நம்மளால் கட்ட முடியுமா? தண்ணி அப்படி அல்லாஹ் சுவர் மாதிரி எழுந்து நிப்பாட்டி வச்சுருந்தோம். சுவர் மாதிரி கட்டினதால தண்ணி கட்டியாக இருந்துச்சா என்று பார்த்தா கட்டியாக இல்லை தண்ணி. அந்த தண்ணியில் மீன்லாம் நீந்திக்கிட்டு இருக்கு. உள்ள கடலில் இருக்கக்கூடிய மீன்லாம் உள்ள என்ன ஆகிட்டு இருக்கு? நீந்திக்கிட்டு இருக்கவே அந்த தண்ணி அல்லாஹ் தஆலா சுவர் மாதிரி கட்டி வச்சுருந்தான். 12 பாதி ஏற்படுத்தி காட்டணும். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட மக்கள் எல்லாம் அந்த பாதையில் இறங்கி அந்த கரைக்கு போயிட்டாங்க. தரையை கூட அல்லாஹ் தஆலா சேராக வச்சு இல்லாமல் காய வச்சிருந்தான். அல்லாஹ் தஆலா காலில் சேர் கூட ஒட்டாமல் அந்த கரைக்கு போயிட்டாங்க. ஃபிரௌனுடைய படை பின்னாடியே வருது. வந்த அந்த ஃபிரௌனுடைய படை, இந்த பாதை நமக்கும் சொந்தமானது தான் அப்படின்னு சொல்லி அந்த கடலில் இறங்கிட்டாங்க. நடு கடலுக்கு வந்த உடனே அல்லாஹ் தஆலா தண்ணியை ஒன்று சேர்த்துட்டோம். 5 லட்சம் படையையும் ஃபிரௌனையும் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அழிச்சிட்டான். கலைஞ்சிங்களா? அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன? என் கூட ரப்பு இருக்கிறான். எதிர்காலமாக இருந்த அந்த கடலையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சாதகமாக்கிட்டான். நிகழ்காலத்தில் பிரச்சனையாக இருந்த அவர்களுடைய கூட்டத்தார்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மை ஏற்படுத்தி கொடுத்தான். எதிர்காலமாக இருந்த அந்த ஃபிரௌனுடைய படையையும் அல்லாஹ் தஆலா அழிச்சிட்டான். ஒரே வார்த்தை, 3 காலத்துடைய கவலையும் நீக்கிட்டான். இப்போ நமக்கும் எதிர்காலத்துடைய கவலை இருக்க தான் செய்யுது. சில விஷயங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சிந்தனை நமக்கு இருக்க தான் செய்யுது. நிகழ்காலத்துடைய கவலைகளும் நமக்கு இருக்க தான் செய்யுது. புரிஞ்சுங்களா? இன்னும் சென்ற காலத்தில் சில செயல்கள் செஞ்சோம், அதனுடைய கவலைகளை இப்போ இருக்க தான் செய்யுது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கியிருப்போம், அதனுடைய கவலை இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சில விஷயங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச சில செயல்களுடைய அதனுடைய கவலை இப்போ இருக்க தான் செய்யும். வளைஞ்சிங்களா? அப்போ 3 காலங்களுடைய கவலை நமக்கும் இருக்க தான் செய்யுது.
அதை நீக்கிறதுக்கு ஒரு வழி என்ன? என் கூட என் ரப்பு இருக்கிறான். அந்த சிந்தனை அதிகமாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். என் ரப்பு இருக்கிறான். அந்த கவலை வரக்கூடிய நேரத்தில் இந்த கவலையை நீக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ரப்பு என் கூட இருக்கிறான். இந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய ரப்பு என் கூட இருக்கிறான் என்ற சிந்தனையை நாம் கொண்டு வந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான கவலைகளையும் அல்லாஹ் நம்மளை விட்டு நீக்கிறோம். விளங்கிச்சிங்களா? அப்போ அல்லாஹ் தஆலாவுக்கு நமக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? அல்லாஹ் தஆலா தேவை பூர்த்தி செய்யக்கூடியவன், நான் தேவையுடையவன். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான். எல்லா வஸ்துக்களுடனும் அல்லாஹ் தஆலா இருக்கிறான். இந்த அளவு இப்போ இப்படி இந்த அளவுக்கு விளையும். அது எப்படி நம்ம கூட இருக்கிறான், எந்த அடிப்படையில் நம்ம கூட இருக்கிறான், அது இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வோம், நம்ம அதை பற்றி சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அல்லாஹ் தஆலா? நமக்கு எது தேவையோ அதை செய்து கொண்டிருக்கிறான். இதான் அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய செயல். என்னென்ன நமக்கு என்ன இப்போ தேவையோ அதை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான் அல்லாஹ் தஆலா. இதுதான் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை. அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா கேட்டால் என்ன செய்யணும்? எனக்கு இப்போ எது தேவையோ அதை அல்லாஹ் எனக்கு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு எது தேவையோ அதை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த வேலை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா? அல்லாஹ் தஆலா செய்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் அல்லாஹ் தஆலா விஷயத்தில் நாம் சொல்லக்கூடிய ஈமான் இருக்கும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஃதலுல் ஈமான், ஈமானில் மிக மிக மேலானதாகிறது, அன் தஅலம அன்னல்லாஹ மஅக ஹைஸு குன்த, நீ எங்கே இருந்தாலும் உன்னுடன் அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்று நீ அறிந்து கொள்வதுதான் ஈமானில் மிக மிக மேலானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம், நம்ம கூட யார் இருக்கிறான்? அல்லாஹ் தஆலா இருந்து நம்மளை அவன் தான் உட்கார வச்சிருக்கிறான். நம்ம கூட அல்லாஹ் இருந்து அவன் தான் நம்மளை கேட்க வைக்கிறான். நம்ம கூட அல்லாஹ் இருந்து அவன் தான் நம்மளை பேச வைக்கிறான். நம்ம கூட அல்லாஹ் இருந்து அவன் தான் நம்மளை பார்க்க வைக்கிறான். அவன் தான் நம்ம ஹயாத்தா வச்சிருக்கிறான். எங்கேயோ இருந்து அல்லாஹ் நம்மளை என்ன செய்யலை, ஹயாத்தா வச்சில்லை. நம்ம கூட இருந்து அல்லாஹ் நம்மளை ஒவ்வொரு தேவைகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அல்லாஹ் பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த சிந்தனை நம்ம கொண்டு வந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள அந்த தொலைவு தூரமாகி நமக்கு அல்லாஹுக்கும் மத்தியில் நெருக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம உணர்ந்தால் தானே செய்ய முடியும், அதை சொல்ல முடியும். அஞ்சலா சீனி சொன்னால் இனிக்கும் அப்படி சொன்னால் நமக்கு இனிப்பு வாயில் தெரிஞ்சிருமா? தெரியாது. அதை நம்ம வாயில் போட்டால் தான் அதை நம்ம உணர்வோம். பார்த்தீங்களா? அதே மாதிரி அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியில் நெருக்கம் அதிகமான ஒரு இன்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்ல தான் முடியும். அதை நாம் அனுபவிச்சாதான் அது எப்படியாப்பட்ட ஒரு இன்பம் அது அப்படி என்பதை நம்ம என்ன செய்ய முடியும், உணர முடியும். ஒரு தந்தை தாய் பிள்ளைய ஒரு மாதம் கழித்து சந்திக்கிறாங்க சொன்னால் எப்படி ஒரு இன்பம் வரும்? அந்த இன்பத்தை நம்ம நாவால் சொல்ல முடியுமா? அதை உணர்ந்தால் தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். பழஞ்சிட நல்லா பசியாக இருக்க ஒரு மனிதர், அவருக்கு உணவு கிடைக்கிது, எவ்வளோ இன்பமாக இருக்கும். வெயிலில் தாகமாக வராரு ஒரு மனிதர், தண்ணி குடிக்கிறார், எவ்வளோ இன்பமாக இருக்கும். அதை சொல்ல தான் முடியுமா? அதை உணர வைக்க முடியுமா? நம்மால் முடியாது. அவர் அந்த உணர்வு கொண்டு வந்தார் என்று சொன்னால் அப்போ என்ன செய்வார், அது அதோட இன்பம் தெரிஞ்சுக்குவார். சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதேமாதிரி அல்லாஹ் என் கூட இருக்கிறான் என்பது ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை. அது ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை. அதனுடைய இன்பம் எப்போ உணர முடியும்? அந்த சிந்தனை நம்ம அடிக்கடி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். தொழுகும்போது யாரெல்லாம் நீ என் கூட இருந்து நீ தான் தொழுக வைக்கிற, தொழக்கூடிய ஆற்றல் எனக்கு சொந்தம் இல்லை, நீ தான் என்னை தொழுக வைக்கிற. நோன்பு வைக்கிற எல்லாம் நீ என் கூட இருந்து நீ தான் என்னை நோன்பு வைக்கிற. சாப்பிட்றோம் எல்லாம் நீ தான் என் கூட இருந்து நீ தான் சாப்பிட வைக்கிற, என்னை நீ தான் மெல்ல வைக்கிற. தண்ணி குடிக்கிற எல்லாம் என் கூட இருந்து நீ தான் என்னை தண்ணி குடிக்க வைக்கிற. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் எல்லாம் நீ என் கூட இருக்கிற, நீ என் கூட இருக்கிற, நீ என் கூட இருக்கிற, என் கூட அல்லாஹ் இருக்கிறான், என் கூட அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி பாருங்க. அதுவே ஒரு தைரியம் வரும் மனசில். விளைஞ்சிங்களா? அந்த தைரியத்தை கொண்டு வந்து நமக்கு எது தேவையோ அதை அல்லாஹ் தஆலா கேட்டு பாருங்க, அல்லாஹ் ஒன்னே கொடுத்துரும். ஏல்லாம் என் கணவரோட நீ தான் இருக்கிற என்று சொல்லி பாருங்க, என் மனைவியோட நீ தான் இருக்கிற யா அல்லாஹ், என் பிள்ளைகளோட நீ தான் இருக்கிற என்று சொல்லி அது அதிகமாக சொல்ல 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 அவர்களை அல்லாஹ் தஆலா நமக்கு சந்தோஷமானவர்களாக அல்லாஹ் தஆலா மாற்றக்கூடிய ஒரு வழிமுறையை நமக்கு வரலாறுகள் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுறோம். வளைஞ்சிங்களா? அப்போ அல்லாஹ் தஆலாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த மஜ்லிஸை அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தியிருக்கிறான். நாம் அந்த மஜ்லிஸில் தொடர்படியாக கலந்து கொள்ளணும். நமக்கு தெரிந்தவர்களையும் அழைச்சிட்டு வந்தோம் என்று சொன்னால் அவர்களும் அல்லாஹை பற்றி தெரிந்து அவர்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்தவருடைய சவாபம் நமக்கு கிடைக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் விசாலமான ஒரு இடத்த அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் நமக்காக வேண்டி. அந்த விசாலமான இடத்துல
அதிகமாக நபர்களை கொண்டு வந்து நாம் சேர்ப்போம் என்று சொன்னால் இந்த செய்திகளை அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்வார்கள் என்று சொன்னால் அதனுடைய சவாபு நமக்கும் கிடைக்கும். அல்லாஹ் தாலாவிடத்தில் நாம் பிரியமானவர்களாக ஆகுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா அவனை நம்முடன் வைத்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.